ஓகே, திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கட்ஃபைன்.com. இப்போல்லாம் எல்லாமே பேக்கேஜை தான் கொடுக்குறாங்க, முக்கியமாக இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில். ஸோ ஒரு சில பேர் ஆஃப்லைன் வாங்கியிருப்பாங்க, வாங்கினதுக்கு அப்புறம் கன்சல்டிங் பண்ணுறது தான் ஜாஸ்தி. வாங்குறதுக்கு முன்னாடி பண்ணாவது கொஞ்சம் அவங்களுக்கு உங்களுடைய சேவிங்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் இது இந்த ப்ராடக்ட்னா என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்கன்னு சொல்லலாம். சஞ்சய் பார் அட்வான்டேஜ், சம்பூர்ண நிவேஷ், கிளிக் டு அச்சீவ், இதில் இருக்கிற பேசிக் பெனிஃபிட்ஸ் என்னன்னு மாத்திரம் பார்த்துருவோம். இன்ட்ரோ முடிச்சிடலாம். திஸ் இஸ் வெங்கட். உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ஸ்கீம், மியூச்சுவல் ஃபண்டில் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லாட்டி வெங்கட்ஃபின்.com வெப்சைட்டில் இருக்கும். பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஒரு கன்சல்டிங் ஃபீ ரெக்வஸ்ட் பண்ணுவேன், தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். ஏன்னா யார்ட்டுமே ஃபோர்ஸ் செல்லிங் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கேன் நான். ஓகே, லெட் அஸ் கெட் இன் டு த திங். சம்பூர்ண நிவேஷ்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ற ப்ராடக்ட் அது, லிங்க்டு பிளான். அதனால இந்த டிஸ்க்ளைமர் படிக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, யார்கிட்ட நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வாங்குறீங்களோ அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். யாரையும் எதையும் நான் வாங்குங்கன்னு சொல்கிற வீடியோ இல்லை அது. இது இஸ் ஆக்சுவலியா ரிவ்யூ, அவ்வளோதான். சரிங்களா? என்னோட நம்பர் மேலேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, சஞ்சய் பார் அட்வான்டேஜ் பிளான் வந்துட்டு இட்ஸ் அ பார்ட்டிசிபேட்டிங் பிளான். அப்படின்னா பேசிக்கலி இட் இஸ் இதில் வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப்ங்கிற லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் அவங்களோட க்ரோத்துக்கும் உங்களுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கும். விச் இஸ் லைக் வருஷம் ஒரு கேஷ் போனஸ் அறிவிப்பாங்க. அதை வச்சு தான் அந்த ரெகுலர் இன்கம் உங்களுக்கு பே பண்ணுறாங்க இல்லையா, கேஷ் போனஸ்ன்னு சொல்லிட்டு, அது டிட்டர்மைன் ஆகும் அது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இமேஜின் நீங்கள் வந்து வருஷம் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 8 years 10 years வச்சுக்கோங்க. அந்த ஆனால் நெக்ஸ்ட் இயர்ல இருந்தே உங்களுக்கு ஒரு கேஷ் போனஸ் வரும். அது வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஏன்னா வருஷம் அந்த கம்பெனி ஒரு போனஸ் அறிவிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த கேஷ் போனஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆயிரும். இது லைஃப் டைம் கிரெடிட் ஆகும், இல்லாட்டி பாலிசி டேர்ம் எவ்வளோ வருஷம் வச்சிருக்கீங்களோ அந்த பாலிசி டேர்ம் ஃபுல்லாக உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில். ஹேவிங் செட் தட், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சிடுறீங்க ப்ரீமியம் டைம் டேர்ம், ஆனால் நெக்ஸ்ட் இயர்லேருந்தே உங்களுக்கு அந்த கேஷ் போனஸ் கிடச்சிருது. மெச்சூரிட்டி இப்போ என்ன கிடைக்குதுன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 8 years வருஷம் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 8 லட்ச ரூபா திருப்பி கிடச்சிரும். வருஷம் 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கூட இருக்காங்க. அதனால தான் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன சொல்கிறேன்னா, எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாதுங்க, நான் வந்து சும்மா ரிவ்யூ தான் பண்ணுறேன்ட்டு. ஏன்னா திஸ் இன்வால்வ்ஸ் லாட்ஸ் ஆஃப் மணி, அதனால நான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ வருஷம் 5 lakhலாம் இந்த ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் கிடச்சிருது மெச்சூரிட்டி அப்போ. தட் இஸ் இட். ஓகே, சஞ்சய் பார் அட்வான்டேஜில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, டெஃபர்ட் இன்கம்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு அடுத்த வருஷமே இன்கம் வேண்டாம், எனக்கு வந்து அந்த கேஷ் போனஸ் வந்து 10 வருஷம் கழிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டோன்னா, முதல் 8 வருஷம் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுவீங்க. அப்புறம் 1 year அவங்க வந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் இயர்ல இருந்துட்டு வருஷம் கேஷ் போனஸ் முன்னாடியே மாதிரியே வரும் உங்களுக்கு. அந்த போனஸ் அறிவிச்சதுக்கு ஏற்ற மாதிரி கேஷ் போனஸ் வந்துட்டே இருக்கும், உங்கள் லைஃப் டைம் வரும். அதாவது அந்த பாலிசி டேர்ம் ஃபுல்லாக வந்துடும். ஆன் டாப் ஆஃப் தட் 25 yearsக்கு வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு கேரண்டீடு காம்பனண்ட்டும் இருக்கும் அதில். அதாவது பாருங்க, கேரண்டீட் இன்கம் 28,400 இந்த எக்ஸாம்பிளில் போட்டிருக்காங்க. ஸோ கேஷ் போனஸும் கிடைக்கும், கேரண்டீட் இன்கம் வந்து 25 yearsக்கு கண்டினியூஸாக கிடைச்சிடும் உங்களுக்கு. எகெயின் மெச்சூரிட்டி எப்போ என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த காசை திருப்பி கொடுத்துட்றோங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ செகண்ட் ஆப்ஷன், டெஃபர்ட் இன்கம் இன் சஞ்சய் பார் அட்வான்டேஜ். ஓகே, சம்பூர்ண நிவேஷ்ங்கிற ப்ராடக்ட். ஓகே, திஸ் இஸ் சம்பூர்ண நிவேஷ். இதுதான் நான் சொன்னேன் மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட். அதாவது நீங்கள் கொடுக்குற காசை கொண்டு போய் மார்க்கெட்டில், ஷேர் மார்க்கெட்டில், விச் இஸ் லைக் ஹெச்டிஎஃப்சி லைஃபே ஒரு 10 மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ரன் பண்ணுவாங்க. அந்த ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த எசட் அலோகேஷன் வந்துட்டு நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க பண்ணிக்குவாங்க. இதில் 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று கிளாசிக் பெனிஃபிட், அப்புறம் கிளாசிக் எக்ஸ்ட்ரா லைஃப் ஆப்ஷன், கிளாசிக் ப்ளஸ் பெனிஃபிட்டு. ஒவ்வொன்றும் ஒரு, அதாவது டெத் பெனிஃபிட் வந்து மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாசிக் ப்ளஸ் பெனிஃபிட்டில் வந்து டெத் ஆயிடுச்சுன்னா சம் அஷ்யூர்டு கொடுக்குறோம், ஃபண்ட் வேல்யூ கொடுக்குறோங்கிறாங்க. கிளாசிக் பெனிஃபிட்டில் வந்துட்டு எது ஜாஸ்தியாக இருக்கோ, டெத் ஆயிடுச்சுன்னா ஹையஸ்ட் ஆஃப் சம் அஷ்யூர்டு ஆர் ஃபண்ட் வேல்யூ ஒன்று கொடுக்குறோங்கிறாங்க. யூ கேன் கோ இன் ஃபார் திஸ் கிளாசிக் பெனிஃபிட் இட் செல்ஃப். ஏன்னா அப்போ தான் நிறைய காசு உங்களுக்கு வந்து ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் நீங்கள் இதை பார்க்குறீங்க. ஏன் இதில் எக்ஸாம்பிள், ஓகே, நேற்று வந்து இந்த வீடியோ எதுக்கு பண்ணுறேன்னா, நேற்று 2-3 பேர் கால் பண்ணாங்க. இந்த சம்பூர்ண நிவேஷனில் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் போட்டிருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம் எக்ஸ்போசர் இருக்குது, இருந்தாலுமே இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், வருஷம் 5 லட்ச ரூபா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு.
ஃபார் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி 10 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ சம் அஷ்யூர்ட் வந்து அவருக்கு இன்டூ 10 அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி 50 லேக்கோ 35 லேக்கோ கொடுத்துட்றாங்க. அதுக்கு மேலே அவருக்கு வந்துட்டு அந்த பாலிசி முடியும் போது, இந்த எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இட் இஸ் 15 இயர்ஸ்னு போட்டிருக்காங்க அந்த பாலிசி டேர்ம். 15 வருஷம் கழிச்சு அவருக்கு 8% ரிட்டர்ன் கிடைச்சா 1,25,00,000. 4% தான் அந்த மார்க்கெட் க்ரோ ஆச்சுன்னா 88 லட்சம் கிடைக்குங்கிறாங்க. ஓகே, இதில் என்ன லாஜிக் வந்து அவர் புரிஞ்சுக்கலன்னா, இது வந்து மார்க்கெட் லிங்க்டு ப்ராடக்ட். அதனால என்ன சொல்றது, ஐ வில் பி வெரி கேர்ஃபுல். என்கிட்ட நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஏன்னா நான் என்கிட்ட கன்சல்டிங் பண்ணும்போது 4 தடவை சொல்லுவேன், இது வந்து நான் கேரண்டீடுன்னு சொல்லிட்டு. அது எதுக்கு சொல்றதுன்னா, ஒரு வேளை நாட்டில் எக்கானமி ரொம்ப மோசமாக போயிடுச்சு, ஒரு வார் வந்துச்சு, மிகப்பெரிய இன்ஃப்ளேஷன் வந்துருச்சுன்னா உங்களோட யூனிட்ஸாக இருக்கும் அது, பட் அதோடைய வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுக்காக அப்படி சொல்லுவேன். ஏன்னா நம்ம இஷ்யூ பண்ணோன்னா நம்ம ரெஸ்பான்சிபிள் ஆயிரும், அதுக்காக நான் சொல்லுவேன். பட் நிறைய பேர் இந்த 1 crore 22 lakhs கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, எனிவே தட் இஸ் தேர் வே ஆஃப் டூயிங் இட். ஓகே, கிளிக் டு அச்சீவ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, நிறைய லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் இருந்துச்சு. இது வந்து கேரண்டீடாக அந்த 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 பாலிசி டாக்குமெண்ட்லேயே இத்தனை வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது வந்து சில்ட்ரனுக்கான பிளான் மாதிரி போட்டிருக்காங்க. இதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இந்த மெச்சூரிட்டி கிடைக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மெச்சூரிட்டி அப்படியே கிடைச்சிரும் உங்களுக்கு. இதில் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட், ட்ரீம் அச்சீவர்னு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படின்னா, மாதம் மாதம் ஒரு அமௌண்ட், வருஷம் வருஷம் பாருங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் 5 இயர்ஸ் ப்ரீமியம் ஹாலிடே எதுவுமே பண்ணுறதில்ல. 12th 13th 14th இயர் வந்துட்டு வருஷம் 60,000 கிடச்சிருது. அதாவது சில்ட்ரனுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்காக முதல்ல 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அப்புறம் 5 வருஷம் கேப் விடுறோம், அப்புறம் 12, 13, 14 வயசில் வருஷம் 60,000 மாதிரி கிடச்சிருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஜாஸ்தி வெயிட் பண்ணுறாங்க. இது பாருங்க, திஸ் இஸ் லைக் இன்னொரு ஆப்ஷன் சொன்னோம் இல்லையா, அந்த கிளிக் டு அச்சீவ்ல 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வருஷம், அப்புறம் 10 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க. அந்த சைல்டுடைய ஒரு வயசுலேயே ஆரம்பிச்சு அந்த மாதிரி. ஓகேவா, அந்த சைல்டுடைய ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது வருஷம் 70,000 நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு கொடுத்துட்றாங்க. விச் இஸ் லைக் அவங்களுடைய காலேஜ் டைமுக்கு அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலாக அவங்களுக்கு வந்து லம்சமும் கிடைக்குது, அந்த 5 இயர்ஸ்க்கு 70,000 கிடைக்குது. 2,46,000 லம்சமாக கிடைக்குது. இந்த எக்ஸாம்பிளில் நான் சொல்கிறேன், 70,000 5 இயர்ஸ்க்கு கிடைச்சிருது அப்படிங்கிறாங்க. ஸோ 3 ப்ராடக்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று என்னன்னா, ஒன்று வந்து பார்ட்டிசிபேட்டிங் பிளான், இன்னொன்று வந்து ஒன்று வந்து இட்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் சஞ்சய் பார். வந்து 3க்கும் டிஃபரன்ஸ் பார்த்து, இது வந்து சஞ்சய் பார் வந்து பார்ட்டிசிபேட்டிங் பிளான். இதோடைய யூஎஸ்பி என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் இயரே உங்களுக்கு இன்கம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. சம்பூர்ண நிவேஸ் வந்து மார்க்கெட் லிங்க்டு ப்ராடக்ட், பல கோடி கிடைக்குங்கிறாங்க. பட் எகெயின் இதில் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள், வேற ஒன்றும் கிடையாது. நேற்று பேசினவர் கொஞ்சம் இன்னசென்ட்டாக பேசினார், பட் இருந்தாலும் அவர் கொஞ்சம் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சவர் தான் அவர். பட் அவர் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னார். அதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலிமா, ஒரு சில பேர் இந்த பேங்க் மூலிமா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த கிளிக் டு அச்சீவ் வந்து கேரண்டீட் ரிட்டர்ன், இது வந்து சைல்டு சேவிங் ஸ்கீம் மாதிரி ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதுவுமே இந்த ஆன்லைனில் டைரெக்டாக HDFC வெப்சைட்டில் வாங்கிட்டு கன்சல்டிங் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதை நான் பண்ணியிருக்கிறேன், இல்லை பண்ண போகிறேன்னு சொல்லி கன்சல்டிங் பண்ணுறவங்க இருக்காங்க. எனிவே ஐ தாட் ஐ வில் கிவ் அ ஓவர் வியூ ஆஃப் வாட் இஸ் திஸ். இதை மாதிரி ஒவ்வொரு 2-3 லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி நான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, கன்சல்டிங் செஷனில் என்ன பண்ணுவேன்னா, 3 விதமான கன்சல்டிங் பண்ணுவாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிவ்யூ பண்ணுவாங்க, டேர்ம் பிளான் வாங்கிறதுக்கு முன்னாடி வாங்கின அப்புறம் பண்ணுவாங்க, இல்லாட்டி வெல்த் கிரியேஷன். இது வந்து வெல்த் கிரியேஷனில் ஃபாலோ ஆகுது. ஸோ உங்களோட இன்கம் ஸ்டேட்டஸ் என்ன, ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்காங்க, ஃபினான்ஷியல் கோல் என்ன உங்களுக்கு, அப்புறம் எபிலிட்டி டு ப்ரே ப்ரீமியம். இதை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ல 3 வருஷம் கட்டிட்டேன், 2 வருஷம் கட்டிட்டேன், இப்போ நான் ப்ரீமியம் பே பண்ணல, இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பெய்டப் பண்ணலாம். அதெல்லாம் அந்த மாதிரி கன்சல்டிங் நான் பண்ணியிருக்கிறேன் 2-3. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களால அந்த ப்ரீமியம் போர்டன் வந்து தாங்குற அளவுக்கு இருக்கான்னு பார்த்துருவேன். சம்டைம்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியமில் ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கொடுப்பேன், ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் கோயிங் த்ரூ மீ. பட் யாருமே நான் வாங்குறத ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து 10 நாள் டைம் எடுத்துக்க சொல்லுவேன். அந்த 10 நாளில் சம் பீப்புள் வில் சே நோ ஐ டோன்ட் வாண்ட் இட், சம் பீப்புள் வில் ஒன்லி ப்ரொசீட். அப்புறம் இந்த கன்சல்டிங் செஷன் வந்து நீங்கள் எஃப்டியில் ஏதாவது வச்சுருக்கீங்களா, கோல்டு என்ன வச்சுருக்கீங்க, வேற என்ன சேவிங்ஸ் வச்சுருக்கீங்க, அதாவது உங்களுடைய சேவிங்ஸ்க்கு நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, அதில் இந்த ப்ராடக்ட் என்ன வேல்யூ உங்களுக்கு கொடுக்குது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில பேர் இதில் ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு இனிஷியேட் பண்ணுவேன் நான் ஆஃப்டர் த செஷன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ டூங்க. உங்களுக்கு அதில் வேல்யூ இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். லெட்டஸ் எதுவுமே பிளான் பண்ணி பொறுமையாக பண்ணணும்.
தட் இஸ் மை வே ஆஃப் டூயிங் இட். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி ஜாஸ்தி. அதாவது நீங்கள் போய் மார்க்கெட்டில் வாங்குனீங்கன்னா ஓகே, யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்கிட்ட வாங்கினா ஐ எம் ரெஸ்பான்சிபிள். வாங்கினதுக்கு அப்புறம் சர்வீஸ் பண்ணணும் லைஃப் டைம். ஆன் டாப் ஆஃப் தட் நம்ம வந்து தே சுட் நாட் ரெகுலேட். ஓகே, இந்த நான் தப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினச்சி பண்ணக்கூடாதுன்னு நான் ரொம்ப பார்ப்பேன் நான். ஸோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மெசேஜ் பண்ணுங்கள். எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். என்னோட நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லாட்டி venkatfin.com வெப்சைட் போயிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.